ஸ்மரணாத அருணாச்சலம் அப்படின்னு அருணாச்சல புராணம் சொல்கிறது. நினைச்சாலே முக்தியா. மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். எல்லா நாயன்மார்களும் எனக்கு வேறு ஜென்மா வேண்டாம் அப்படின்னு. ஒரு வேலை வந்துடுத்து அப்படின்னா உன்னை என்றும் மறவாமை வேண்டுன்ற இந்த முக்கியமான நாமாவளியை இந்த நேரத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, வக்ரதுண்ட சூர்பகர்ணஹா ஏரம்ப ஸ்கந்த பூர்வஜஹா. மனசில் என்னெல்லாம் நினைக்கிறாளோ நிச்சயமாக நியாயமான நினைக்கக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது சக்ஸஸ் ஆகணும் இருந்த விஷயமா இருந்தாலும் செய்கிறோம். வேண்டிக்காமல் செய்கிற விஷயங்கள் நிச்சயமாக தடை ஏற்படுமா. சுவாமி திரிபுர சம்ஹாரம் கிளம்புறார். பேசிக்கான பூஜை, எந்த பூஜை ஹோமம் பண்ணாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணி ஆகணும், இதுதான் பண்ணணும். உபசரித்து அவளுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து அவளை அனுப்பிச்சோன்னா அவளுடைய சந்தோஷம், அவளுடைய ஆசீர்வாதம் நம்மளை மேலும் மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். மனுஷாளுடைய ஆசீர்வாதம் அப்படியே சுவாமியை கூப்பிட்டு சரீரம் உடம்பு தோயம் ரத்தமிதி ஸ்மிருதம். உள்ளே எதுக்கு அந்த குடத்தில் ஜலம் கொட்டுறான்னா அதுதான் சுவாமிக்கு நம்ம உடம்புல பிளட்டு ஓடுற மாதிரி அந்த குடத்தில் இருக்கக்கூடிய ஜலம் தான் சுவாமிக்கு பிளட்டு. நாரிகையில சிரஸ்ததான தேங்காய் தான் சுவாமிக்கு தலையாக இருக்கும் இந்த இடத்துல. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கும். சூத்தபத்திரம் ஜடாஸ்மிருதம். முக்கியமான நாள் வைகுந்த ஏகாதசி. ஸ்மரணாத அருணாச்சலம் அப்படின்னு அருணாச்சல புராணம் சொல்கிறது. நினைச்சாலே முக்தியா. இந்த இடத்துல நம்ம எல்லாம் நினைக்கிறது மாதிரி இல்லை, எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய வர பாக்கியத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லையா. அதனால் நிச்சயமாக முக்திக்கு எந்த விதமான தடை இருக்காதுன்னு இந்த இடத்துல சுவாமியை நினச்சிட்டு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். எல்லா நாயன்மார்களும் எனக்கு வேறு ஜென்மா வேண்டாம் அப்படின்னு. ஒரு வேலை வந்துடுத்து அப்படின்னா உன்னை என்றும் மறவாமை வேண்டுன்ற, உன்னை என்னைக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிற மறக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு மணிவாசக பெருமாள் திருவாச்சகத்தில் சொல்கிறார். அவருடைய அனுகிரகம், அவரை கையெடுத்து கும்பிடுறது, அவரை ஸ்மரணம் பண்ணுறது, அவரை நினைக்கிறது, அவரை பூஜை பண்ணுறது எல்லாமே நிச்சயமாக அவருடைய அனுகிரகத்தால் மட்டும்தான். இங்கே இருக்கவா எல்லாருக்குமே அவருடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குன்றது இதை விட பெரிய சாட்சி, பெரிய ஆதாரம் நம்மளால் வேறு எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா நிச்சயமாக எல்லாருடைய அனுகிரகம், இங்கே இருக்கக்கூடிய எல்லா சுவாமியோட அனுகிரகம் இங்கே இருக்க எல்லாருக்கும் இருக்குன்ட்டு. இவ்வளோ சுவாமி பூஜை பண்ணுறது, சாதாரணமாக ஒரு சுவாமி பூஜை ஹோமம் பண்ணாலே அவன் நிறைய விதமான பலன்கள் சொல்கிறது நம்ம சாஸ்திரங்கள். எவ்வளோ சுவாமி பாருங்க, திருமண இடத்துல கார்த்தால் ரெடி பண்ணிட்டு நாங்கள் உட்காந்து பார்க்கும்பொழுது எனக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் பாருங்க சுவாமி அழகாக. வாஞ்சா கல்ப கணபதி. விநாயகருக்கு நிறைய பேர் உண்டு. எல்லா சுவாமிக்குமே சகஸ்ர நாமாவளி உண்டு. 1000 நாமங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள்லாம் உண்டு. அதில் வாஞ்சா கல்ப கணபதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மனசில் சிந்திக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், கல்பனை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய சுவாமி. வாஞ்சா கல்பம்னா மனசில் நினைக்கக்கூடிய மனோபீஷ்டங்கள். இதுக்குன்னு தனியாக உபதேசங்கள் உண்டு. இப்படி தீட்சை தனியாக வாங்கிக்கிறப்போ வாஞ்சா கல்ப கணபதிக்குன்னு தனியாக உபதேசம் பண்ணிட்டு தான் உட்காந்து பண்ண முடியும். இங்கே இருக்கோ எல்லாம் கல்ப கணபதி உபதேசம் வாங்கிட்டு வா. வாஞ்சா கல்ப கணபதிக்கு தனியாக உபதேசம் வாங்கிட்டு ஹோமங்கள் பண்ணணும். சாதா கணபதி ஹோமம் வேறு, வாஞ்சா கல்ப கணபதி ஹோமங்கிறதே வேறு. அதுக்கு தனியாக மந்திரங்கள், அதுக்கு தனியாக பூஜை விதானங்கள்லாம் இருக்குது. விநாயகருக்கு நிறைய நாமாவளி உண்டுன்னு சொன்னேன். அதில் முக்கியமான நாமாவளியை இந்த நேரத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, வக்ரதுண்ட சூர்பகர்ணஹா ஏரம்ப ஸ்கந்த பூர்வஜஹா அப்படின்னு சொல்லி 16 நாமாவளியில் கடைசியாக வரக்கூடிய 14வது 13வது நாமாவளி சம்திங் சூர்பகர்ணஹா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சூர்பகா அப்படின்னா முரத்துக்கு பேர். முரம் நம்ம புடைக்கிறோம் இல்லையா, முரத்துக்கு பேர். முரம் போன்று காதுடையவர், அவ்வளோதான். ஜென்ரல் மீனிங் அவ்வளோதான் வரும். அதை டீப்பாக கொஞ்சம் சிந்திச்சோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கஜகர்ண காயனமான ஒரு யானை போன்று காதுடையவர் மாதிரிலாம் வருது. இப்போ சூர்பகர்ணஹான முரம் போன்று காதுடையவர் ஷேப் எதை ஏற்கனவே சொல்லிட்டாரு, திருப்பி இன்னொரு முறை சொல்கிறது அப்படின்னு சிந்திச்சா டீப்பாக யோசிச்சோம்னா, முரத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, முரம் என்ன பண்ணும்? புடைக்கும். புடைச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, கெட்டதை வச்சுக்காது, கெட்டதை வெளியே தள்ளிடும். அது மாதிரி தான் யானை காது ஆட்டிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா காது சும்மா இருக்குது, எது உள்ளே போயிடக்கூடாதுன்றதுனால ஆட்டிகிட்டே இருக்கும். விநாயக பெருமானுக்கு அது மாதிரி ஒரு நாமாவளி உண்டு, சூர்பகர்ணஹா அப்படின்னு பேரான். அது மாதிரி புடைச்சுட்டு இந்த கலியுகத்தில் ஒரு மேலே இருக்கவளுக்கு தெரியும்
ஒரு ஸ்டேஜில் இருக்கவாளுக்கு நம்ம கீழே இருக்கவாள் அவன் தப்ப சொல்ல முடியாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இவன் என்ன பண்ணான் தெரியுமான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறது மாதிரி நிறைய நடக்கும். அப்படி பண்ணும்பொழுதே நம்ம ஃபில்டர் பண்ணிடணும், இது என்ன, இது உண்மையா இல்லையானது தரது உள்ளே ஏற்றுறதா வாழாமா வெளியே தள்ளுறதா முறம் பாய்ந்து காதை வச்சுண்டு நம்ம அது மாதிரி செயல்பட்டோமானா உள்ளே தேவையில்லாது போகாது. அப்படிங்கிறதுக்காக விநாயக பெருமான ஒரு உதாரணமாக அந்த நாமாவளியில் சொல்கிறார், சூர்பகர்ணஹா அப்படின்னு. விநாயகர் கணபதி, விநாயகர், நாயகர்னா தலைவர், விநாயகர் அப்படின்னா அவருக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர், அவர் தான் ஃபஸ்ட்டு, முழு முதற் கடவுள் அவருக்கு தான். நம்ம ஷண்மதங்கள் இருக்கு இல்லையா, காணாபத்தியம் அப்படிங்கிறது விநாயகர் வழிபாடு செய்து விநாயகர் முக்தி அடைகிறது. கௌமாரம் முருகரை வழிபட்டு முருகரை போய் அடையிறது. சைவம் சிவனை மாத்திரமே வழிபட்டு சிவன்கிட்ட போய் அடையிறது. வைஷ்ணவம் மகாவிஷ்ணுவை பிரதானமாக வச்சு வழிபட்டு மகாவிஷ்ணுவை போய் அடையிறது. சௌரம் சூரியனை மாத்திரம் பிரதானமாக வச்சு சூரியனை அடையிறது. சாக்தம் அப்படின்னா பார்வதியை பிரதானமாக வச்சு போய் அடையிறது. ஷண்மதங்கள் ஆதிசங்கரர் வந்து கடல் மாதிரி இருக்குது இந்த மொத்த சமயங்கள்லாம், அது ஆறாக பிரிக்கிறார் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதால். அப்படி பிரிக்கும் பொழுது காணாபத்தியங்கிறது மகாகணபதியை மாத்திரமே பிரதானமாக வச்சு மகாகணபதி போய் சேருது. இங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 வந்துடுத்து பாருங்க, 4 சுவாமியும் வந்தாச்சு. விநாயக பெருமானும் வந்தாச்சு, விஷ்ணுவும் வந்தாச்சு, பார்வதியும் வந்தாச்சு, சுவாமியும் வந்தாச்சு இல்லையா. கௌமாரம் முருகப்பெருமானும் சூரியனும் தான். அது பூஜை விதானங்கள் அந்த பரிவார மூர்த்தியில் வந்துடுவா, சூரியன் வந்துடுவா, அக்னி தானே சூரியன் அக்னிய. அதே மாதிரி கௌமாரம் அதே போல் ரூபமாக பார்க்கும்பொழுது 4 பேரையும் பார்த்துடுறா. அப்படி விநாயக பெருமானை மாத்திரமே வழிபட்டு காணாபத்தியத்தில் முக்தி அடைகிறது விநாயக பெருமான். அதுலேயும் முக்கியமாக விசேஷமாக வாஞ்சா கல்ப கணபதி, வெறும் கணபதி ஹோமமும் பண்ணாது, வாஞ்சா கல்ப கணபதி ஹோமம் ஏற்பாடு பண்ணி வாஞ்சா கல்ப கணபதி ஹோமத்தில் வரவாளுடைய எல்லாம் எந்தெந்த மனோபீஷ்டம் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறாளோ நிச்சயமாக நியாயமான நினைக்கக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக வாஞ்சா கல்ப கணபதி ஹோமமாக ஏற்பாடு பண்ணி இந்த ஹோமமும் இப்போ சிறப்பாக நடந்துன்னு வருது. விநாயகரை வேண்டிண்டு தான் எல்லா வேலையும் எந்த விஷயமா இருந்தாலும் செய்கிறோம். வேண்டிக்காமல் செய்கிற விஷயங்கள் நிச்சயமாக தடை ஏற்படுமா. சுவாமி வந்து திரிபுர சம்ஹாரம் கிளம்புறார், 3 அசுரனை கிளம்புறார். தாரகாசுரன், வித்யுன்மாலி, பத்மாக்ஷன், தாரகாக்ஷன் அப்படின்னு சொல்லி 3 அசுரனை அழிக்கிறதுக்காக கிளம்புறார். கிளம்பும் பொழுது அவரே விநாயகர் வெட்டிக்காமல் கிளம்புறாராம். கிளம்பும் போதே தேர் அச்சு முறிஞ்சு போதும். யார்? பரமேஸ்வரனுக்கு. அச்சது பொடி செய்தனைன்னு சொல்லி அச்சிறுப்பாக்கத்தில் திருப்புகளை இப்போ விநாயகர் போனீங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்தில் அச்சிறுப்பாக்கத்தில் சிவனுடைய தேரச்ச முறிச்ச பிள்ளையார் இருக்கார். திரிபுராந்தகேஸ்வரர் சுவாமி, அங்கே ஆட்சீஸ்வரர் அங்கே பாடல் பெற்ற சுவாமி. அப்படி சுவாமி திரிபுர சம்ஹாரம் கிளம்பி அப்புறம் விநாயகர் பெருமானை வேண்டி திரிபுர சம்ஹாரம் பண்ணுறார். சிவகீதை அப்படிங்கிற புராணம் நல்ல விரிவாக சொல்கிறது இந்த திரிபுர சம்ஹாரங்களை பற்றி. அப்படி சுவாமிக்கே அந்த நிலைமைன்னா நம்மளாம் எம்மார்த்தம் யோசிச்சு பாருங்க. அதனால் விநாயகரை வேண்டிட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பூஜை வந்த உடனே மஞ்சள் பிடிச்சி விநாயகரை பூஜை பண்ணுறோம். வக்ரதுண்ட மகாகாயே சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதான கோட்டி சூரியனுக்கு சமான விநாயகர் பெருமானே நான் வேண்டிக்கிறேன், இந்த செய்கிற எல்லா விஷயமும் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சள் பிடிச்சி விநாயகர் பூஜை பண்ணி நம்ம இந்த பெரிய யாகத்தை துவங்கணும். விநாயகர் பூஜை ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணான்னா புண்ணியாகவாசனம் பண்ணி எல்லார் மேலேயும் தெளிச்சா. இந்த விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாசனங்கிறது பேசிக்கான பூஜை. எந்த பூஜை ஹோமம் பண்ணாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணி ஆகணும், இதுதான் பண்ணணும். தடையெல்லாம் போகிறதுக்கு விநாயகர் பூஜை பண்ணோம். புண்ணியாகவாசனம்னா சகல தீர்த்தாதிபதி கங்கே ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வரன் சந்நிதியும் கூட எல்லா இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதிகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வருண பகவான். அப்படி அந்த வருணனை ஆவாகனம் பண்ணி அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லார் மேலேயும் தெளித்தோம். நம்ம வாங்கிட்ட சாமான் மேலே தெளித்தோம், நம்ம மேலே தெளிச்சுட்டோம், இடத்து மேலே தெளிச்சிடும். பூஜை உபகரணங்கள் அதாவது திங்ஸ் எல்லாம் பூஜைக்குண்டான திங்ஸாக மாறுறது, இடம் வந்து பூஜைக்குண்டான இடமா மாறுறது, நம்மளுடைய சரீரம் பூஜைக்குண்டான சரீரமாக மாறுது, உள்ளக்கூடிய ஆத்மாவும் பூஜைக்குண்டான ஆத்மாவாக மாறுது. இது புண்ணியாகவாசனம் பண்ணி புரோக்ஷனம் பண்ண மாத்திரம் எல்லாத்துக்கும் ஒரு அருகத்துவம், இந்த பூஜைக்குண்டான அருகதை அது அடைகிறது. இது விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாசனம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சங்கல்பத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நம்ம சுவாமிண்ட என்ன தேவையோ சுவாமிண்ட இந்த சங்கல்பத்தில் தெரிவிக்கிறது சங்கல்பமாச்சு. சங்கல்பத்துக்கு அப்புறம் சுவாமியில் ஆவாகனம் பண்ண, சுவாமியை ஆவாகனம்ங்கிறது ஏற்கனவே சொல்ல அழைக்கிறது, கூப்பிடுறது, அவளை இங்கேயே இருக்க வச்சுக்கிறது. ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதானம், சன்னிரோதனம்னா அவரை கூப்பிட்டு இங்கேயே இருக்க செய்கிறது. எதுக்காக இருக்க செய்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது எல்லா விருந்தாளிகள்லாம் அழைக்கிறோம். அவளை கூப்பிட்டு உபசரித்து அவளுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து அவளை அனுப்பிச்சோன்னா அவளுடைய சந்தோஷம், அவளுடைய ஆசீர்வாதம் நம்மளை மேலும் மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். மனுஷாளுடைய ஆசீர்வாதம் அப்படியே சுவாமியை கூப்பிட்டு சுவாமியுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் விட்டால் நம்ம எப்படின்னா இன்னும் கொஞ்சம்
மந்திரோக்தமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி மேலும் மேலும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு சுவாமியுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நிச்சயமாக வேணும். அப்படிங்கிறதுக்காக சுவாமியை இங்கே இருக்க செய்கிறது. ஒரு சுவாமிக்கு என்னென்னலாம் ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த சுவாமிகளை இங்கே ஆவாகனம் பண்ணியிருக்கோம். ஆவாகனம்னா இப்போ சுவாமி ஒருத்தர் வரான்னா அவளுடைய உருவம் நமக்கு தெரியுது. சுவாமிக்கு வர்றாருன்னா ஒரு உருவம் தேவை இல்லையா? அதுதான் உருவம் தான் கடமாம் சந்து விக்யம்னா. இந்த குடம் தான் சுவாமியுடைய சரீரம், உடம்பு. தோயம் ரக்தமிதி ஸ்மிருதம். உள்ளே எதுக்கு அந்த குடத்தில் ஜலம் கொட்டுறான்னா அதுதான் சுவாமிக்கு நம்ம உடம்புல பிளட்டு ஓடுற மாதிரி அந்த குடத்தில் இருக்கக்கூடிய ஜலம் தான் சுவாமிக்கு பிளட்டு. நாரிகையில சிரஸ்ததான தேங்காய் தான் சுவாமிக்கு தலையாக இருக்கும் இந்த இடத்துல. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேங்காய்க்கு 3 கண்ணு இருக்கும். சூத்தபத்திரம் ஜடாஸ்மிருதம். மாயிலை தான் சுவாமிக்கு கேசமாக முடியாக இருக்கார். சூத்திரம் நாடிஸ்தத்தை வச்சா. நூல் எதுக்கு சுத்திரான அழகாக இல்லையா? அதுதான் நாடி நிரம்பா சுவாமிக்கு. கீழே அரிசி போட்டு கலச வச்சிருக்கா பாருங்க. தானியம் வந்து சப்த ஆசனமா, 7 விதமான ஆசனம். 7 ஆசனத்து மேலே சுவாமி இருக்காராம். தானிய சப்தாசனம். வஸ்திரமானது தோலா இருக்கா. வஸ்திரேன துவக்கு சமாக்கியாதம், தோலாக இருக்கா. கூர்ச்சம் ஜிஹ்வேன சம்யுக்தம். ஒரு கலசத்துலேயும் அங்கே தர்பையினால கூர்ச்சம் போட்டு சொல்லி இருக்கா பாருங்க. அதான் ஜிஹ்வா, நாக்காக இருக்கா. மந்திரம் ஜீவஹானா, சொல்கிற மந்திரமானது ஜீவனாக இந்த இடத்துல சுவாமியை ஆவாகனம் முதிரைகள்லாம் போட்டு ஆவாகனம் பண்ணி சுவாமியை கும்பத்தில் இருக்க செய்கிறது. சுவாமி வந்த உடனே சுவாமிக்கு கை கால் அலம்புறது இப்படி மனுஷா வந்தால் எப்படி உபச்சாரமோ பாத்தியம் சமர்ப்பயாமி, ஆச்சமணியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமின்ட்டு சுவாமி கால் அலம்பி விடுறது பாவனையாக. சுவாமிக்கு வந்த உடனே ஜலம் கொடுக்கறது, ஸ்நானம் பண்ணுறது, வஸ்திரம் சாத்திக்குங்கோ, அலங்காரம் பண்ணிக்குங்கோ. நம்ம வந்தவா எப்படி உபச்சாரம் எப்படி உபச்சாரம் பண்ணுறோமோ அதே